வணக்கம். நம்ம பார்க்க போகிறது குப்தர் காலத்து பொருளாதார நிலைகள் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போனதில் குப்தர் காலத்தை பற்றியான எந்தெந்த அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க, எந்தெந்த பகுதியில் கைப்பற்றினாங்க, குப்தர் கால அரசர்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இது முக்கியமான டாபிக். குரூப் 1, குரூப் 2 குரூப் 4ல் கம்பல்சரி நம்ம சிந்து சமண நாகரிகத்துக்கு அடுத்து குப்தர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிந்து சமண நாகரிகத்தில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா குப்தர்கள் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வரும். எந்த பகுதியிலேருந்து வருதோ இல்லையோ இந்த பகுதி கம்பல்சரி ஒரு மார்க்கான கேள்விகள் இருக்கும். அதனால் முக்கியமாக படிக்க வேண்டிய பகுதியும் கூட. குப்தர் காலத்து காமகந்தக எழுதிய நீதிச்சாரம் என்ற நூல், அதாவது பொருளாதார நிலை பற்றி பார்க்க போகிறோம். குப்தர் காலத்து காமகந்தகா எழுதிய நீதிச்சாரம் என்ற நூல். இந்நூல் அரச கருவூலத்தின் முக்கிய வருவாய் பற்றி பல்வேறு மூலங்கள் பற்றி குறிப்பிடுகிறது. நீதிச்சாரம் என்ற நூல் என்ன செய்யுது? பல்வேறு மூலங்கள் இப்படிப்பெல்லாம் அரசுக்கு வருவாய் வருது அப்படிங்கிற குறிப்பிடுது. யார் எழுதிய நூல்? காமந்தகா அப்படிங்கிற எழுதிய நூல். சமுத்திரகுப்தரின் மேற்கண்ட படையெடுப்புகளுக்கான நிதி போன்ற வருவாய்கள் உபரிநிதியில்தான் கிடைத்திருக்க வேண்டும். ஏன்னா சமுத்திரகுப்தர் தான் நம்ம சொல்கிறோம், நெப்போலியன் என்று குறிப்பிட்டோம், நிறையா படையெடுப்புகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். சில காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்தார் அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்தோம். திரும்ப இந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள். குப்தர் கல்வெட்டுகள் வருவாய்த்துறை குறித்து சில விவரங்களை தருகின்றன. அரசு ஆவணங்களை சில அகஷ பதல திக்கிருதா அகஷ பதலத்திக்கிருதா என்ற அதிகாரி பராமரித்தார். மிக முக்கியமானதுப்பா. அரசு ஆவணங்களை பராமரித்தவர் குப்தர் காலத்தில் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. யாரு? அகஷல பதல திக்கிருதா என்ற அதிகாரி. குப்தர் கல்வெட்டு கிளிப்தா, பலி, உத்தரங்கா, உபரிகரா, ஸ்னேவதி போன்ற சொற்களை குறிப்பிடுகின்றன. ஸ்னேவதி என்றால் கட்டாய உழைப்பு என்று பொருள். சில போன்ற சொற்கள்லாம் நிறைய கல்வெட்டுகளில் இருக்குது. சில குப்தர் காலத்து கல்வெட்டுகள் இந்த பேரெல்லாம் குறிப்பிட்டதெல்லாம் நீங்கள் நிர்வாக சார்ந்த பொருள்களாக இருக்கலாம். சரண்யவதி என்பது என்னது? இரண்யவஸ்தி என்பது என்ன கேட்டி அப்படின்னா கட்டாய உழைப்பு என்று பொருள்படுகிறது. சில அதுக்கடுத்து வேளாண்மை. ஏன்னா இந்த காலகட்டமே குப்தர் காலகட்டமே என்ன சொல்லி பார்த்தோம்? வேளாண்மை மற்றும் நிலப்பிரபுத்துவத்துறை காலகட்டமாக இருந்தது. நிலங்கள் மிக முக்கியமாக இருந்ததுன்னு பார்த்தோம்ல. அதனால் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பாக்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு இப்போ பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, நிறையா தேர்வுகளை கேட்டிருக்காங்க. குப்தர் ஆட்சி காலத்தில் அரசு சார்பில் ஏராளமான பாசன பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. விளைவாக வேளாண்மை மேம்பாடு அடைந்தது. அரசு தனிநபர்கள் ஆகிய நீங்களாக பிராமணர்கள், அரசர்கள் தனிநபர் நீங்களாக, அரசர் நில வச்சிருந்தால் தனிநபர் நீங்களாக, பிராமணர்கள், புத்த சமண சங்கங்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட புத்தர்கள், பிராமணர்களுக்கு, சமணர்களுக்கு நிறைய தானமாக நிலங்கள் கொடுக்கப்பட்டன. தரிசு நிலங்கள் வேளாண் மேற்கொள்ளப்பட்டது. விவசாயிகள் தமது பயிர்கள் முறையாக பாதுகாக்க அறிவுறுத்தப்பட்டார்கள். பயிர்கள் நாசம் செய்வோருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. பயிர்களை சுற்றி வேளாண் நிலங்களை சுற்றி வேலி அமைக்கப்பட்டிருந்தது. குப்தர் காலத்தில் நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயறு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள் போன்றவை பயிரிடப்பட்டன. காளிதாசர் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஏலம். நம்ம தமிழ்நாடு குறிப்பிட்றாங்க. தமிழ்நாடு கேரளா பகுதி இருக்கிறார். தென்பகுதியில் காளிதாசர் குறிப்பிட்றாரு. சில இது கொஸ்டின் கேட்காங்கப்பா. சில குப்தர் காலத்தில் தென்பகுதியுடையதை குறிப்பிடக்கூடிய அரசர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சில எந்த புலவர் அப்படின்னா எந்த அறிஞர் குறிப்பிட்றான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிளகு மற்றும் ஏலம் ஆகியவற்றில் புகழ்பெற்றிருந்தது. பழமரங்கள் வளர்ப்பது குறித்து வராகி மிகிரர் விரிவான அறிவுரைகளை தருகிறார். பழமரங்களை பற்றி யார் குறிப்பிடுறார்? வராகி மிகிரர் குறிப்பிடுகிறார். மிளகு மற்றும் ஏலத்தை பற்றி குறிப்பிட்டவர் யார்? காளிதாசர் குறிப்பிடுகிறார். பாகர்பூர் செப்பேடு அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் என்று காட்டுகிறது. நிலமானியம் தரும்போது அதன் மீதான தனி உரிமை தன்னிடம் மட்டுமே அவர் வைத்து கொண்டார். நிலத்தை கொடுத்தா கூட கடைசி உரிமை அரசர்கிட்ட தான் இருந்துச்சு. நிலங்களின் இடமும் எல்லைகளும் ஆவண காப்பாளர்களும் அப்பகுதியின் செல்வாக்கு மிக்கவர்களாக அளந்து அறிந்து வைக்கப்பட்டன. பகர்பூர் செப்பேடுகளில் உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தின் நிலப்பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தார். நல்லா நான் வச்சுங்க. பாகர்பூர் செப்பேடு யாரை குறிப்பிடுது? உஸ்தபாலா என்ற அதிகாரியை பற்றி குறிப்பிடுகிறது. சில உஸ்தபாலா கொஸ்டின் கேட்பாங்க. எந்த செப்பேடு உஸ்தபாலா குறிப்பிடக்கூடிய செப்பேடு எது? அல்லது இது இப்படி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? கணக்கர் பராமரித்த குப்தர் காலத்தின் நிலம் கீழ்ப்பெறுமாறு வகைப்படுத்தப்பட்டது. நிலத்தை வகைப்படுத்தும் போது 5 தான் வகைப்படுத்துறாங்க. ஷேத்ரா. நல்லா வச்சுக்க. ஷேத்திரம் என்றால் பயிரிடக்கூடிய நிலம். இந்த சேத்திரம் எவ்வளோ கேட்பாங்க, ஞாபகம் வச்சுருங்க. சரிங்களா? சேத்திரம் என்றால் பயிரிடக்கூடிய நிலம். கிலா தரிசு நிலம். சரிங்களா? அப்ரகதா என்றால் காடு அல்லது தரிசு நிலம். கிலா என்றால் தரிசு நிலம். அப்ரகதா என்றால் காடு அல்லது தரிசு நிலம். வாஸ்தி குடியிருக்க தகுந்த நிலம் சொல்லுவாங்கள்ல. வாஸ்து பார்த்து வீடு கட்டணும்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா அது குடியிருக்க தகுந்த நிலம். கபட சஹாரா அப்படிங்கிறது மேய்ச்சல் நிலம். சரிங்களா? நல்லா வச்சுங்க. சேத்ரா பயிரிடக்கூடிய நிலம், கிலா தரிசு நிலம், அப்ரகதா காடு அல்லது தரிசு நிலம், வாஸ்தி என்பது குடியிருக்க தகுந்த நிலம், கபட சகரா என்பது மேய்ச்சல் நிலம். உரிமையின் தன்மை.
நிலம் குத்தகை முறை இருந்தது. அந்த குத்தகை வகையில் நிவிதர்மா அப்படிங்கிற சொல்கிறாங்க. அறக்கட்டளை போன்ற அமைப்புகள் மூலம் நிலமானிய முறை இம்முறை வடக்கு மத்திய இந்தியாவில் வங்கத்திலும் நிலவிய பகுதியாக இருந்தது. நிவிதர்மா என்பது என்ன, அறக்கட்டளை மூலமாக நிலமானியம் அளிப்பது நிவிதர்மா. நிவிதர்மா அக்ஷயன்யா அப்படிங்கிறது நிரந்தரமான அறக்கட்டளைகளை பெற்றவர் அதிலிருந்து ஒரு வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அந்த நிரந்தரமான நிலத்தை பெற்றவர் அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை முழுவதுமாக பயன்படுத்திக்கணும். என்னது நிவிதர்மா இந்த நிவிதர்மா என்பது அறக்கட்டளைக்கான நிலம். அறக்கட்டளையிலிருந்து ஒருத்தர் நிலத்தை வாங்கினார் அப்படின்னா நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ரதா தர்மா என்பது வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது. எவ்வளோ காலம் வேணாலும் அந்த நிலத்தை என்ன செய்யலாம், ஒரு வருவாயை பயன்படுத்த, ஆனால் மித்தவருக்கு என்ன செய்ய முடியாது, தானம் செய்ய முடியாது. நிர்வாக உரிமையும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுறார். பூமி சித்ராயனா தரிசு நிலத்தை முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படும் உரிமை. தரிசு நிலத்தை முதலாக பூமி சித்ராயனா அந்த பூமியில் இருக்கிற நிலத்தை முதலாக மாத்திரா பார்த்தீங்களா, அவள் தான் என்னது பூமி சித்ராயனா. இந்த நிலத்திற்கு குத்தகையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. அபரதர்மா, பூமி சித்ராயனா, நிவிதர்மா அக்ஷாயனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த பகுதி போமா. நிலக்கொடைகள் முக்கியமானதுப்பா. அக்ரகார மானியம். அக்ரகாரம்னா யார்? பிராமணர்களுக்கு தரப்படுவது நிரந்தரமானது, பரம்பரையாக வரக்கூடியது, வரி கிடையாது. ஒருத்தர் அந்த நிலத்தை அப்படியே பரம்பராகவே வச்சுக்கலாம், ஆனால் வரி கிடையாது. அதுக்கு பேர் தான் என்னது, வரியும் கட்ட தேவையில்லை அரசருக்கு. அது பேர் தான் என்னது தெரியல, பிராமணர்களுக்கு தரக்கிறது அக்ரகார மானியம். தேவகிரக மானியம் அப்படின்னா என்னது? தேவகிரகம்னா என்னது? கோவில். கிரகார மானியம் கோவில் மராமத்து வழிபாடு ஆகிய பணிகளுக்காக பிராமணர்கள் வணிகர் ஆகியோருக்கு அளிக்கப்படும் நிலங்கள். சமய சார்பற்ற மானியம் குப்தர்கிலிருந்து நிலப்பிரபுகளுக்கு தரப்பட்ட மானியம். இது எந்த இது இல்லாமல் சமயம் சாராமல் கொடுக்கப்பட்டது, நிலப்பிரபுகளுக்கு கொடுக்கப்பட்ட மானியம். அதுக்கடுத்து பாகா வரி. இது வரி. அது நில குத்தகை முறை, நிலத்திலிருந்து அளவீடு முறை எல்லாம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வரிகள் முறை. பாகா விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 1/6 இதுதான் அரசர் பெறக்கூடிய ஒரு வரி. முதன்மையான வரியில் சொல்லக்கூடிய பாகா 1/6 வாங்கிவிடார். போகா அரசருக்கு கிராமங்களை கொடுக்கப்பட வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது. அரசருக்கு அடிக்கடி பழங்கள் எல்லாம் தேவைப்படும், அதெல்லாம் கொடுத்தா அது பேர் என்ன வரி? போகா. பாகானா விளைச்சலை தரக்கூடியது, போகான்னா அரசருக்கு பழங்கள், விறகு எல்லாம் கொடுக்கப்படும். கரா கிராமத்தின் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி. இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல. கிராமத்தின் மீது குறிப்பிட்ட ஒரு இடைவெளியில் விதிக்கப்படக்கூடிய வரி. இது வருடாந்திர நிலவரியின் ஒரு பகுதி அல்ல, நிலவரி கிடையாது. நிலவரிக்கா அல்ல, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படக்கூடிய வரி. பலி ஆரம்பத்தில் விருப்பமாக வழங்கப்பட்டு வரியாகிறது, பின்னர் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது ஒரு ஒடுக்குமுறை வரி. என்ன போச்சுங்க? பலி அப்படின்னா ஒடுக்குமுறை வரி. பலி கொடுக்கறது ஒடுக்குமுறைன்னு சொல்லணும்னா. உதியங்கா காவல் நிலையங்கள் பராமரிப்பதற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம், அல்லது நீர் வரியாகவும் இருக்கலாம். இது ஒரு கூடுதல் வரி. இந்த பாகா என்பது கட்டாய வரி, ஆனால் உதயங்கா என்பது கூடுதலாக கட்டணும். காவலுக்காக கட்டப்படக்கூடிய வரியாக இருக்கலாம், நீருக்காக கட்டப்படக்கூடிய இருக்கலாம். ஆக மொத்தம் கூடுதல் வரி, அடிஷனல் டாக்ஸ். உபரிகரா இது ஒரு கூடுதல் வரி தான். எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்த அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கங்களை தெரியும். இது ஒரு உதயங்காவும் உபரிகராவும் கூடுதல் வரி. பாகா கட்டினா கூட இது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். தெரியல. ஹிரண்யா தங்க நாணயங்கள் விதிக்கப்படும் வரி. நேரடி பொருள் நடைமுறையில் குறிப்பிட்ட தானியங்கள் விளைச்சல் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாக அளிப்பதாகும். தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் இந்த ஹிரண்யா அப்படிங்கிற வரி. நடைமுறையில் இது குறிப்பிட்ட தானியங்கள் விளைச்சலில் ஒரு பங்கு மட்டும் அரசின் பங்கு பொருளாக அளிப்பதாகும். வாதா பூதா காற்று ஆவியலுக்கு செய்ய வேண்டிய சடங்கு செஞ்சாங்க அப்படின்னா, காற்றுக்கோ ஆவியலுக்கோ சடங்கு செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரி கட்டணும். அதான் வாதா பூதா. ஹலிவகரா கலப்பை வைத்திருக்கக்கூடியவர்கள் கட்ட வேண்டிய வரி ஹலிவகரா. சுல்கானா என்னது? சுங்கவரின்னு சொல்லும்ல. வர்த்தகர்கள் நகரத்திற்கு துறைமுகத்திற்கு கொண்டு வரும் வணிக சரக்குகள் அரசருக்கு பங்கு. இதை சுங்க அல்லது நுழைவரிக்கு ஒப்பிடலாம். அதான் சுல்கா. கிளிப்தா உபகிளிப்தா நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. தெரியல, ஸ்டாம்ப்னு சொல்லும்ல. நிலப்பதிவின் போது விதிக்கப்படக்கூடிய விதி தான் என்னது? கிளிப்தா உபகிளிப்தான்னு சொல்லக்கூடியது. பாசனம் மிக தெளிவான மிக தொன்மையான காலத்திலேயே நீர்ப்பாசன முக்கியத்துவத்தை இந்தியாவில் உணர்ந்திருக்கிறார்கள். நாரத ஸ்மிருதி என்ற நூல் மிக முக்கியமானது. அப்படி பார்த்தால வராகி மீரர் காளிதாஸ் எல்லாம் குறிப்பிட்டோம். அதே மாதிரி நாரத ஸ்மிருதி என்ற நூல் வயல்களில் வெள்ளங்களிலிருந்து பாதுகாத்து பந்திய பாசனத்துக்கு உதவிய காரா என்ற இருவகை அணைக்கரைகளை குறிப்பிடுகிறது. தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநீர் கமா என்ற வடிகால் இருந்ததையும் அமரசிம்மர் குறிப்பிடுகிறார். நாரத ஸ்மிருதி என்ற நூலும் இந்த வடிகால்களை பற்றி, பாசனத்தை பற்றி குறிப்பிடுகிறது. தெரியல. அதுக்கடுத்து என்ன கேட்டீங்கன்னா, தண்ணீர் தேங்குவதை தடுக்க ஜலநீர் என்ற வடிகால்கள் இருந்ததை பற்றி அமரசிம்மரும் குறிப்பிடுகிறார். நதிகளிலிருந்து மட்டுமல்லாமல் ஏரிகளிலிருந்தும் குளங்களிலிருந்து வாய்க்காலிலிருந்து வெட்டப்பட்ட குஜராத்
கிண்ணர் மலையில் அடிவாரத்தில் இருந்த சுதர்சன ஏரியும் புகழ்பெற்றதாகும். மிக முக்கியமான அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. சுதர்சன ஏரி எங்கு உள்ளது? குஜராத்தில் கிண்ணர் மலையின் அடிவாரத்தில் உள்ளதான் சுதர்சன ஏரி. விவசாய நிலையின் கீழ்நிலையில் இருந்தது. சாதி பிரிவுகள் காரணமாகவும் நிலங்கள் உரிமைகள் மற்றவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தை உரிமையாக வச்சிருக்க மாட்டார், விவசாயம் மட்டும் செய்வார், நிலம் வேறோட உரிமையாக இருக்கும். மானியம் வழங்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் கொத்தடிமைகளின் நிலைக்கு தள்ளப்பட்ட விவசாயிகள் கொத்தடிமைகளாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இருந்த குத்தகை முறைப்படி குத்தகைதாரர்கள் நிலையான குத்தகைதாரர்கள் அல்ல, மாறாக எப்போது வேண்டுமானால் குத்தகையை விட்டு வெளியேற்றப்படும் நிலையில் இருந்தார்கள். விவசாயிகள் பலவிதமான வரிகளை கட்ட வேண்டி இருந்தது. நிறையா வரிகளை கட்டிருந்தாங்க. குத்தகை முறையில் தான் இருந்தாங்க. எப்போ வேணால் குத்தகை விட்டு வெளியேறணும், நிலம் அவங்களுக்கு உரிமை இல்லை, கொத்தடிமை முறையை விட மோசமாக இருந்ததாக என்ன குறிப்பிட்றாங்க. மிக முக்கியமாக சுரங்கம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் உலோகங்களை பயன்படுத்தக்கூடியது மிக பிரபலமாகிடுச்சு குப்தர் காலகட்டத்தில். குப்தர் காலத்தில் மிகவும் செழித்த தொழில் சுரங்க தொழில், உலோகவியல் ஆகியன. சுரங்கங்கள் இருந்து குறித்து அமரசிம்மர், வராகி மிகிரர், காளிதாசர், நம்ம பார்த்த எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துடுறாங்க. வராகி மிகிரர், காளிதாசர் அடிக்கடி குறிப்பிடார்கள். இக்காலகட்டத்தில் பீகாரிலிருந்து இரும்பு படிவுகள், ராஜஸ்தானிலிருந்து செம்பு படிவுகள் பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டன. பீகாரில் இரும்பு, இப்பவும் பீகாரில் தான் இரும்பு நிறையா எடுப்புறாங்க. ராஜஸ்தான்லேருந்து செம்பு படிவுகள் பெருமளவில் தோண்டி எடுக்கப்பட்டன. இரும்போடு தங்கம், செம்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, மாங்கனீஸ், அஞ்சனக்கல், சுண்ணாம்புக்கல், சிவப்பு ஆர்சானிக் ஆகியவற்றையும் பயன்படுத்தினர். விவசாயிகளுக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் உலோக வேலைகளுக்கு இருந்தது. அப்போ குப்தரில் முதன்மையான தொழில் விவசாயம், இரண்டாவது என்னது உலோக தொழில். ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள், பாத்திரங்கள், ஆயுதங்கள் தயாரிக்க உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன. இரும்பின் கண்டுபிடிப்புக்கு பின்னர் கொழுமுனை மேம்படுத்தப்பட்டு ஆழமான உழவிற்கு உதவியே இக்காலகட்டத்தில் வேளாண்மை அதிகரித்தது. அதனால் இந்த உழவு தொழிலுக்கு மிக முக்கியமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இக்காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன என்பதை ஏன்னா நிறையா உலோகம் சார்ந்த பொருட்கள் செய்கிறாங்கனால உலோகவியல் உச்ச காலகட்டம் சொல்கிறாங்க. டெல்லியில் உள்ள குதிப்பினார் வளாகத்தில் காணப்படும் மெஹ்ரொலி இரும்புத்தூண் சான்றாக காட்டப்படுகிறது. இது இரண்டாம் சந்திரகுப்தருடைய இரண்டாம் சந்திரகுப்தரின் அடையாளம் ஆடப்படுகிறது. எல்லாத்துங்க இந்த மெஹ்ரொலி இரும்புத்தூண்கள் விட்டு முதலாம் சந்திரகுப்தரை குறிப்பிடக்கூடியது. ஆனால் யாருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது? இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த இரும்புத்தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறது. மெஹ்ரொலி இரும்புத்தூண் யாருடைய காலகட்டத்தை குறிப்பிடணும்? சந்திரகுப்தருடைய காலம், முதலாம் சந்திரகுப்தர். ஆனால் இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அப்போ இருந்து கிட்டத்தட்ட 1500 வருடங்களாக 1700 வருடங்களாக இன்னும் துருப்பிடிக்காமல் இருக்குது, சரிங்களா? இது ஒரு உலகவியலுடைய கைவினைஞர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. நாணயங்கள் வடித்தல், உலோகச் செதுக்கு வேலைப்பாடுகள், பானை வணிதல், சுடுமண் சிற்பங்கள், மரச்செதுக்கு வேலைப்பாடுகள் சில கைவினை தொழில்கள் ஆகும். முத்திரை தயாரித்தல், புத்தர் மற்றும் பிற கடவுள் சிலை வடித்தல் ஆகியவை காலகட்டத்தில் உலகில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும். நிறையா சிலைகள் உலோகங்கள் அடிப்படையில் சிலை செய்ய ஆரம்பித்தாங்க. தங்கம், இரும்பு, வெள்ளி, செம்பு, தகரம், ஈயம் ஆகியவற்றை உருக்கி பிரித்தெடுத்தல் ஏற்படும் இழப்பிற்கு சேதாரம் சேர்த்து மக்கள் தர வேண்டியிருந்தது என்று சொல்லப்படுகிறது. நகைகள் இப்போ சேதாரத்தை உருக்கி பிரிக்கிறப்ப சேதாரம் ஆகிடுச்சு அப்படின்னா சேதாரத்தை மட்டும் தான் வாங்குறாங்க நகை கடைகளில். அது எப்போ ஆரம்பிச்சிருது? குப்தர் காலகட்டத்தில் இந்த முறை ஆரம்பிச்சிருது. வணிகமும் வர்த்தகம். குப்தர் பொருளாதாரத்தின் வலிமைக்கு வணிகர்கள் முக்கிய பங்களிப்பு செய்தனர். ஆல்ரெடி பார்த்தோம், தரைவழி வணிகம், கடல் வழி வணிகத்தில் போன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், சரிங்களா? முக்கியமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. இருவேறுபட்ட வகையை சார்ந்த வணிகர்களும் இருந்தனர் அதில், சரிங்களா? சிரோஷ்டி என்பவர் பொதுவாக ஒரு இடத்தில் தங்கி இருப்பவர். முக்கியமாக சிரோஷ்டி என்ற வணிகர்கள் கொஸ்டின் கேட்காப்பா. சிரேஷ்டி என்ற வணிகர்கள் தனது செல்வம் மற்றும் வணிகத்திலும் வணிகமயத்தை நிர்வகிப்பதன் மூலமும் பெற்ற வளத்தால் மரியாதைக்குரிய நிலையில் இருந்தார்கள். சர்த்தவாகா என்பவர் லாபத்திற்காக ஊராக சென்று வணிகம் செய்பவர்கள். பாருங்கள், சிரேஷ்டி சர்த்த வகா அப்படிங்கிற 2 வணிகர்களை குறிப்பிட்றாங்க. சிரேஷ்டி ஒரே இடத்துல இருக்க, சர்த்தவாகா ஊராக சென்று வணிகம் செய்யறது. அன்றாட பயன்படுத்தப்பட்ட தேவையான பொருட்களிலிருந்து விலையுயர்ந்த ஆடம்பர பொருட்கள் வரை வியாபாரம் செய்யப்பட்டன. மிளகு, சந்தனக்கட்டை, தந்தம், யானை, குதிரைகள், தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா ஆகியவை விற்கப்பட்டன. கைவினை கலைஞர்கள், வணிகர்கள், பெரு வணிக குழுக்கள் ஆகியன பற்றி குறிப்பிடும் செப்பேடுகள், முத்திரைகள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன. இதன் மூலம் இக்காலகட்டத்தில் கைவினை தொழில்களும் வணிகமும் செழித்திருந்ததை காண முடிகிறது. வணிக குழுக்களில் கைவினை கலைஞர்கள், வணிகர்கள் இருந்ததை பற்றி குறிப்புகள் அதிக எண்ணிக்கையில் கிடைத்துள்ளன. பொருட்களின் உற்பத்தி அதிகரிப்பு, வணிக விரிவாக்கம் ஆகியவற்றில் வணிக குழுக்கள் பங்கு குறிப்பிடத்தக்க அளவில் இருந்துள்ளது. தெரியல, பெரிய அளவில் என்ன செய்யுது? கைவினை கலைஞர்கள் வணிகம் பெரிய அளவில் கைவினை செய்யப்பட்ட பொருட்களை வணிகம் மூலமாக எடுத்து சென்றது பற்றியெல்லாம் நிறையா தகவல்களை இந்த இடத்துல இருக்கின்றாங்க. தெரியல. அதுக்கடுத்து தமது அமைப்புகள் உள் நிர்வாகங்களின் பொறுத்தவரை அவை ஏறத்தாழ தன்னாட்சி அதிகாரம் பெற்றவா வணிக குழுக்கள் இருந்து குறிப்பாங்க. இவர்கள் சட்டத்திட்டங்கள் அரசும் மதித்தது.
தனிப்பட்ட வணிக குழுக்கள் அனைத்தையும் உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குழுமத்தின் சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படும் குறிப்பு. ஒரு வணிக குழுக்களாக சேர்ந்து நிறைய வணிகம் அவங்களுக்கு தனியாக சட்டத்திட்டங்களை உருவாக்கி நிறையா வணிகம் சார்ந்த செயல்பாடுகள் இருந்தால் குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து நாரத ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி ஆல்ரெடி பார்த்தோம், இலக்கிய சான்றுகளில் பார்த்துருப்போம். பிருகஸ்பதி ஸ்மிருதி ஆகியவை வணிக குழுக்களின் அமைப்பு செயல்பாடு குறித்து விவரிக்கிறது. அடிக்கடி தாப்ப கொஸ்டின் கேட்பான் சரிங்களா. இரும்பு பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் என்ன, உலோகவியலை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். இரும்பு உலோகவியல்னா அமரசிம்மர், வராகி மிகர, காளிதாசர். மிளகை பற்றி யார் குறிப்பிடுறா தெரியல, மிளகு இதை பற்றி யார் குறிப்பிட்டா காளிதாசர். பழங்களை பற்றி வராகி மிகர குறிப்பிட்றான்னு சொன்னோம்ல, அது மாதிரி தான் ஒன்று பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வணிக குழுக்களை பற்றி குறிப்பிடக்கூடிய குப்தர் காலத்து நூல் எதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. நாரத ஸ்மிருதி மற்றும் பிருகஸ்பதி ஸ்மிருதி குறித்து விவரிக்கின்றன. ஒரு குழு தலைவர் 2, 3, 5 நிர்வாக அதிகாரிகள் இருந்ததை ஒரு குழு தலைவர் 2, 3, 5 நிர்வாக அதிகாரிகள் குறிப்பிடுகிறது. குழு சட்டங்கள் எழுத்துப்பூர்வமாக ஆவணங்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தமது குழு உறுப்பினர்கள் தகராறுகள் மீது தீர்ப்பு வழங்கியது பிருகஸ்பதி ஸ்மிருதி கூறுகிறது. அதாவது குழு ஆவணங்கள் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி தகராறுகள் இருந்தால் தீர்ப்பு வழங்கியதை பற்றியும் பிருகஸ்பதி ஸ்மிருதி குறிப்பிடுறது. குழுவின் தீர்ப்பு எப்படி இருந்தாலும் அரசு ஒப்புதல் அளித்தே தீர வேண்டும். அதாவது குழு யார் மதித்தது, அரசாங்கம் அந்த குழு மதிப்பு கொடுத்துருக்கு. சரி நீங்கள் தனியாக இருந்துங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது. வணிக குழுக்கள், கைவினைஞர்களுக்கான குழுக்கள், வங்கியாளர்களுக்கான குழுக்கள், வணிகர்களுக்கான குழுக்கள் என பலவிதமான குழுக்கள் உறுப்பினர்களை கொண்ட குழும அமைப்பு இயங்கியதை குறிப்புகள் உள்ளன அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. சரிங்களா, குழும அமைப்புகள் இருப்பை குறிப்பிட்றாங்க. அதுக்கடுத்து பயணிகள் நலனுக்காக நிழல் கொடை விடுதிகள், சத்திரங்கள், சரிங்களா, கோவில்கள், தோட்டங்கள், மண்டபங்கள் ஏற்படுத்த கொடை நடவடிக்கைகளும் என்ன செய்யப்பட்டது, வணிக குழுக்களால் ஏற்படுத்தப்பட்டது. இதெல்லாம் வணிக குழுக்கள் சத்திரங்கள் கட்டுறதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கடுத்து மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்புகள், வணிக குழுக்களின் தலைவர்கள் முக்கிய பங்காற்றி வந்ததாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. இப்போ எப்படி மாவட்டத்துக்கு மாவட்ட வணிக சங்கம் அதெல்லாம் இருக்குல்ல, அப்போ குப்தர் காலகட்டத்தில் அது இருந்திருக்கு. தெரியல. வணிக வங்கிகள், கவிகை வண்டிகள், வணிக குழுக்கள், கைவினை குழுஞ்சல் குழுக்கள், குழுமங்கள், அமைப்புகள் இயங்கியதாகவும் குறிப்பிட்டு உள்ளன. வணிக குழுக்கள் வங்கிகளின் பங்கினை ஆற்றியதாகவும் வணிக குழுக்கள் வங்கியே வச்சிருக்கதாக குறிப்பிட்றாங்க. சரிங்களா. அதுக்கடுத்து என்ன கேட்டால், இதற்கான கொடையாளர்களின் பெயர்கள் அக்கல்வெட்டில் பொறிக்கப்பட்டது. அந்த இதை பற்றி கொடையாளருடைய பெயர்கள் என்ன செய்யுது, கல்வெட்டிலேயே பொறிச்சிருக்காங்க. நிதியுடன் தொடர்புடைய மற்றொரு அம்சம் கந்து வட்டி, அதிக வட்டி கடன் தருதல். வணிகத்தில் அதிக லாபம் ஈட்டுவதற்கு பணம் கடனாக பெறப்பட்டு வட்டிக்கு விடப்பட்டதற்கான குறிப்புகளும் இக்கால சான்றுகளில் அப்போவே இந்த கந்து வட்டி முறையில் இருந்தால் குறிப்பிட்றாங்க. தெரியல. குப்தர் காலத்து மேற்கு கரையில் கல்யாண், சால் ஆகிய வணிக துறைமுகங்களும், மலபார், மங்களூர், சலபோட்டனா, நயோபட்டனா, பந்தைப்பட்டனா ஆகிய வணிக சந்தைகளும் இயங்கியுள்ளன. வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம். தெரியல, நமக்கு முக்கியமான இது ஞாபகம் வச்சுக்கப்பா. தெரியல. அப்போ வணிகத்தில் இருந்த முக்கிய பகுதிகளை குறிப்பிட்டிருக்காங்க. குப்தர் காலத்தின் மேற்கடற்கரையில் கல்யாண், சால் ஆகிய வணிக துறைமுகங்களும், மலபார், மங்களூர், அப்போ இதுக்கு மங்களூர், சலோபட்டனா, நயோபட்டனா, பந்தோப்பனா வணிக சந்தைகளும் இயங்கி உள்ளது. 2 வணிக துறைமுகங்களும் இதெல்லாம் சந்தை. சலோபட்டனா, நயோபட்டனா இதெல்லாம் வங்காளத்தில் கிழக்கு பகுதியில், இது மேற்கு கல்யாண் மற்றும் சால். மகாராஷ்டிராவில் தான் கல்யாண் இருக்குது. சரிங்களா. வணிக பகுதிகள் மேற்கு பகுதியில், சரிங்களா, இது கிழக்கு பகுதியில் தாமிரலிப்தி வங்காளத்தின் முக்கியமான வணிக மையமாகும் என்று பாகியான் குறிப்பிடுகிறார். வருகை புரிந்தார்ல சீனாவிலிருந்து. இந்த வணிக துறைமுகங்கள் நகரங்களும் ஒரு புறம் பாரசீக, அரபிய, பைசாண்டிய போன்ற பெருநகரங்களோடு துறைமுகங்களோடும் மறுபுறம் இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடும் இணைக்கப்பட்டிருந்தது. துறைமுகங்கள்லாம் என்ன செஞ்சது, ஒரு பக்கம் பாரசீகம், அரேபியம், பைசாண்டிய நாடுகளோடும், இன்னொரு பக்கம் சீனா, இலங்கை போன்ற நாடுகளோடும் இருந்ததாக குறிப்பிட்றாங்க. தெரியல. எதிர்கொள்ள அதை பற்றி குறிப்பிட்றாங்க. அபூர்வமான ரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள் ஆகியவை இந்தியாவிலிருந்து விற்கப்பட்டன. சீனாவிலிருந்து பட்டும் இதர பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டன. குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில் வெள்ளி நாணயங்களையும் செப்பு நாணயங்களையும் வெளியிட்டனர். குப்தர் காலத்து தங்க நாணயங்கள் பற்றி குப்தர் காலத்திற்கு பின்னர் தங்க நாணயங்கள் புழக்கம் குறைந்தது. கொஸ்டின் கேட்பாங்க, குப்தர் காலத்தில் எந்த நாணயங்கள் அதிகமாக வெளியிடப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்கள் தான் வெளியிடப்பட்டது. ஞாபகம் வச்சு. சரிங்களா. அதுக்கு குறைந்த அளவில் தான் வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டது. அதுக்கடுத்து பண்பாட்டு மலர்ச்சி. தெரியல. இந்த குப்தர் காலத்தில் ஆல்ரெடி பார்த்தோம். இது பண்பாட்டு மலர்ச்சிக்கான காலகட்டம், நிலப்பிரபுத்துவ காலகட்டம், வணிகத்துடைய காலகட்டம் பார்த்தோம். அதான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. குப்தர் காலத்தில் நாகரா, திராவிட பாணியிலான கலைகள் வளர்ந்தன. இந்திய கட்டடக்கலை, நாகரானா என்ன கேட்டால் கூம்பு வடிவ கோயில்களை கட்டுறது. திராவிடா அப்படின்னா இது மாதிரி பெரிய நீளமான கோயில்களை கட்டுவது. சரிங்களா. தமிழகத்தில் இருக்குல்ல, அது மாதிரி கோயில்கள். சரிங்களா. படைப்பாக்கம் கொண்ட காலமாகும். பிற்காலத்தில் கலைகள் மேம்பாடு காண்பதற்கு உற்றுக்கண்ணாய் இக்காலத்தில் தோன்றி. இந்த காலம் தான் மிக முக்கியமாக இருந்துள்ள குடைவரை கட்டுமான கோயில்கள். பாறைகளை குடைந்து கட்டப்படும் கோயில்கள் குடைவரை கோயில்கள் பெரும்பாலும் பழைய அமைப்புகளோடு தொடர்ந்தன.
எனினும் முகப்பு பகுதியில் அலங்காரத்திலும் உள்பக்க தூண்களின் வடிவமைப்பிலும் விரிவான மாற்றங்கள் கொண்டு வந்தது. குடைவை குடிஞ்சா கூட உள்ள என்ன சின்ன சின்ன சிலைகள்லாம் உருவாக்கியிருக்கான்றாங்க. குடைவரை கோயில்கள் அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா இருக்கக்கூடியது. பாக் இன் மத்திய பிரதேஷ், அடிக்கடி கேட்பாது இந்த பாக் இன் மத்திய பிரதேஷ். அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரான்னு தெரியும், பாக் நிறைய பேர் மகாராஷ்டிரான்னு வச்சுக்கோங்க, மத்திய பிரதேசம் இருக்குது. உதயகிரி குகைகள் ஒடிசா தெரியல மிக முக்கியமாக புகழ்பெற்ற குகைகளாக இருந்தது. அதுக்கடுத்து கட்டுமான கோயில்கள் பின்வரும் அம்சங்களை கொண்டன. தட்டையான கூரை கொண்ட சதுர வடிவ கோயில்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து விமானத்துடன் 2வது மாடியுடைய தட்டையான கூரை கொண்ட சதுர வடிவ கோயில்கள், வளைகோடு கொண்ட சிகரம் கொண்ட கோயில்கள், செவ்வக வடிவ கோயில்கள், வட்ட வடிவ கோயில்கள் என்று கட்டுமான கோயில்கள் இப்படி இருந்ததை குறிப்பிடாங்க தெரியல. இவையெல்லாம் என்னது கட்டுமான கோயில்களுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டுகளாக. 2வது குழுவைச் சேர்ந்த கோவில்கள் திராவிட முறையிலான கூறுகள் கொண்டவையாகும். இவை கருவறைக்கு மேலே சிகரம் அமைப்பது, இதைத்தான் சொல்கிறாங்க. கருவறைக்கு மேலே சிகரம் அமைப்பது, கருவறைன்னு சொன்னால் சிகரம் அமைப்பது. பல கூறுகளை கொண்ட கருவறைக்கு மேலே சிகரம் அமைக்கும் புதுமை 3வது பாணியான சிறப்பாகும். இது நகரா பாணியின் முக்கிய அம்சமாகும் என்று குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இதைத்தான். அதுக்கடுத்து ஸ்தூபிகள் மிக முக்கியமானது. ஸ்தூபிகள் ஏராளமான எண்ணிக்கையில் கட்டப்பட்டன. மிகச்சிறந்த ஸ்தூபிகள் சமத் உத்தரப்பிரதேஷ், ரத்னகிரி ஒடிஷா, மிர்புர்கான் என் சிந்து ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. சிற்பங்கள் கல்சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றுகளாக சரிங்களா சாரநாத்தில் காணப்படும் நிற்கும் சிறுநிலை கல்சிற்பத்துக்கு மிக முக்கியமான சாரநாத்தில் உள்ள புத்தர் சிலை தெரியல. நிற்கும் நிலையில் உள்ள புத்தர் சிலை புராண சிற்பங்களில் மிக அழகானது. உதயகிரிக்கு நுழைவாயில் இருக்கும் வராகி அவதார சிலை போன்றவை மிக முக்கியமாக இருக்குது. உலோக சிற்பங்களை பொறுத்தவரை கல் சிற்பங்களுக்கு 2 எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. சாரநாத்தில் உள்ள புத்தர் சிலையும் சில உதயகிரி உள்ள வராகியுடைய அவதார சிலையும் குறிப்பிட்றாங்க. ஸ்தூபியை பொறுத்தளவில் சில உத்தரப்பிரதேசில் சமத் அப்படிங்கிற இடம், ரத்னகிரியில் ஒடிசாவில் ரத்னகிரி அப்படிங்கிற இடம், மிர்புர்கான் அப்படிங்கிற சிந்து என்ற இடம். சரிங்களா? உலோக சிற்பங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் உலோக சிற்பங்களை வார்க்கும் கலை குப்தர் காலத்து கைவினை கலைஞர்கள் மிகவும் கலைநுணுக்கத்தோடு செய்தார்கள். பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தர் 18 அடி செப்பு சிலை, சுல்தான்கஞ்சில் உள்ள உலோக சிலைகளை பாருங்கள். ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் உலகங்கள் எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பீகாரின் நாலந்தாவில் உள்ள புத்தர் 18 அடிகளை கொண்ட சிலை, சுல்தான்கஞ்சில் உள்ள 7.5 அடி தெரியல 7.5 அடி புத்தர் சிலை தெரியல. 2 குப்தர் காலத்து உலோக சிற்பம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும். அதுக்கடுத்து ஓவியங்கள். பொதுவாக குப்தர் காலத்து சிற்பங்களை விட ஓவியக்கலையில் பலரும் ஈடுபட்டு பெரும் புகழும் பெற்றது தெரிகிறது. குப்தரின் சுவரோவியங்கள் அஜந்தா, பாக், மத்திய பிரதேஷ், பதாமி ஆகிய இடங்களில் காணப்படுகிறது. நுட்பம் என்ற அளவில் இந்த ஓவியங்கள் வரையப்பட்ட பரப்புகள் மிக எளிய முறையில் தயார் செய்யப்பட்டன. அஜந்தாவின் ஓவியங்கள் பிராஸ்கோ எனப்படும் சுவரோவியங்கள் வகையை சார்ந்தது. மிக முக்கியமானதுப்பா. அஜந்தா ஓவியங்கள் என்ன வகைன்னு கேட்பாங்கப்பா. பிராஸ்கோ வகையை சார்ந்தவை. ஏனெனில் பிராஸ்கோ ஓவியங்கள் ஈரமான சுவற்றின் மீது வரையப்படும் ஈரமான சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும்போது வரையப்படுவை. அதனால் அஜந்தா ஓவியங்கள் பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை. அஜந்தா ஓவியின் தெரியல. பிராஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சு ஈரமாக இருக்கும்போது வரையப்படுவை. ஆனால் அஜந்தாவின் சுவரோவியங்கள் பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை. அஜந்தா மற்றும் பாக்கில் காணப்படும் சுவரோவியங்கள் மத்திய பிரதேச ஓவிய பள்ளி முறையின் தலை சிறந்த ஓவியங்களாக காணப்படுதுன்றாங்க. சரில நல்லதுங்க. அஜந்தாவில் சுவரோவியங்கள் பிராஸ்கோ வகை சார்ந்தவை அல்ல. நல்லதுங்க, சார்ந்தவை அல்ல தெரியல. ஆனால் பிராஸ்கோ என்பது என்னங்கன்னா ஈரமாக இருக்கிறப்ப வரைகிறது. ஆனால் அந்த இங்கே அஜந்தாவில் காணப்படக்கூடியது சுவர் காய்ந்த பிறகு வரையப்பட்டது அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், களிமண்ணால் செய்த சிறு உருவங்கள் சுடுமண் சிற்பங்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மதம் சாராத நோக்கங்கள், விஷ்ணு, கார்த்திகேயர், துர்க்கை, நாகர், பல பெண் கடவுள் சிறு சிற்பங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அச்சி சித்தர், ராய்கர், ஹஸ்தினாபூர், பாஷார் ஆகிய இடங்கள் கிடைத்துள்ளன. குப்தர் காலத்து மட்பாண்டக்கலையின் சிறப்பிற்கு எடுத்துக்காட்டாக தெரிகின்றன. இக்காலகட்டத்து மட்பாண்டங்கள் தனி சிறப்பு வாய்ந்த சிவப்பு மட்பாண்டங்கள். வார்த்தை வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தை வேணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மட்பாண்டங்கள் சிவப்பு மட்பாண்டங்கள். சமஸ்கிருத இலக்கியம் மிக முக்கியமாக வந்தாச்சு. குப்தர் காலத்து சமஸ்கிருத அலுவல் மொழியாக இருந்தது. ஏன்னா செவ்வியல் காலகட்டம். அனைத்து கல்வெட்டுகளும் பட்டயங்களும் மொழியில் தான் எழுதப்பட்டன. இக்காலகட்டம் சமஸ்கிருத இலக்கியத்தின் உச்ச காலகட்டம். அடிக்கடி கொஸ்டின் பாப்பா, சமஸ்கிருத உச்ச காலகட்டம் இது குப்தர் காலகட்டம். பண்டைய காலத்து உருவான ஸ்மிருதிகள் நல்லொழுக்கம், அரசியல், கலை, பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருள் குறித்து பேசிய சமய நூல்கள் ஆகும். நல்லதுங்க. ஸ்மிருதிகள் என்றால் ஒரு சொல்றீர்கள் எதை சொல்றது? நல்லொழுக்கம், அரசியல், கலை, பண்பாடு என்று பல்வேறு கருப்பொருள் குறித்து பேசி சமய நூல்கள். தர்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் இந்த காலகட்டமைப்பின் மையப்பொருளை வடிவமைத்தன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சமஸ்கிருத இலக்கணம். பாணினி எழுதிய அஷ்டதாயி, பதஞ்சலியால் எழுதப்பட்ட மகாபாஷ்யா ஆகிய படைப்புகளின் அடிப்படையில் குப்தர் காலத்து சமஸ்கிருத இலக்கணத்தின் வளர்ச்சி புலப்படுகிறது.
இக்காலகட்டம் குறிப்பாக அமரசிம்மரால் அமரகோசம் என்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தொகுக்கப்பட்டதாக அறியப்படுகிறது. நல்லா போச்சுங்க. இக்காலகட்டம் குறிப்பாக அமரகோசம் என்ற சமஸ்கிருத சொற்களஞ்சியம் தொகுக்கப்பட்டதாக தெரிகிறது. தெரியல, இது சமஸ்கிருத சொற்களஞ்சியம். யார் எழுதுனா? அமரசிம்மர். வங்காளத்தைச் சேர்ந்த பௌத்த அறிஞர் சந்திரகோமியர் சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை, இது சமஸ்கிருத இலக்கண நூல், பௌத்த அறிஞர் சந்திரகோமியர் என்பவர் சந்திர வியாக்கரணம் என்ற இலக்கண நூலை எழுதினார். ஒன்று சமஸ்கிருத சொற்களஞ்சியம், இன்னொன்று என்னது? சந்திர வியாக்கரணம் என்பது ஒரு இலக்கண நூல். புராணங்களும் இதிகாசங்களும் இன்று நாம் அறிந்திருத்தபடியில் புராணங்கள் இந்த காலத்தில் தான் இயற்றப்பட்டன. இவை பிராமணர்களால் பதிவு செய்யப்பட்ட தொன்ம கதைகளாக இருந்தன. பிராமணர் சொன்ன தொன்மை கதைகளை வைத்து இந்த புராணங்கள் எழுதப்பட்டன. தொடக்கத்தில் பாணர்களால் பாடப்பட்டவை, பிராமணர்களால் தொன்ம கதைகளால் சொல்லப்பட்டவை. பிராமணர்கள் கைகளுக்கு வந்ததும் இவை செவ்வியல் சமஸ்கிருதத்தில் மீண்டும் எழுதப்பட்டு இவற்றை இந்துக்களின் புனித புலவர்களால் மாற்றும் முயற்சிகள், இந்து பிரிவு சடங்குகள், பழக்க வழக்குகள் அனைத்து விரிவான முறையில் இந்த காலகட்டத்தில் தான் அந்த புராணங்கள்லாம் சேர்த்து இந்து நூல்களாக்கி செய்யப்பட்டது காணப்படுது. அரசு வாரிசில் யூகத்தின் அடிப்படை பதிவு செய்யப்பட்டன. காலங்காலமாக மக்களின் நினைவூடாக நிலைத்து வந்த படைப்புகள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டன. தொன்ம கதைகளாக பேசப்பட்ட எல்லாமே எழுதப்பட்டது இந்த காலகட்டம். இவ்வாறாக மக்களின் கடந்த கால பிராமணிய விளக்கங்களுடன் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. மகாபாரதம், ராமாயண இதிகாசங்கள் மெருகேற்றி செம்மையடைந்து இறுதி வடிவினை பெற்றன. மகாபாரத, ராமாயணம் எல்லாமே எழுதப்பட்டது இந்த காலகட்டத்தில் தான். சரிங்களா? அதில் பாருங்கள், மேலே பாருங்கள், 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்படுகின்றன. அவைகளில் பிரம்ம புராணம். புராணங்கள் எத்தனை கேட்டால் 18. ஞாபகம் வச்சுங்க. முக்கிய புராணங்கள் எத்தனை கேட்டால் 18. பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவகாம புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம் போன்ற புராணங்களை குறிப்பிடுறாங்க. தெரியல. பௌத்த இலக்கியம். தொடக்க காலத்தில் பௌத்த இலக்கியம் மக்கள் மொழியான பாலி மொழியில் இருந்தது. இப்போ கூட பாலி மொழிக்கு என்ன அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க? செவ்வியல் மொழின்னு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கல்ல. சமஸ்கிருத கலப்புடன் கவிதையும் வசனமாக மீண்டும் எழுதப்பட்டன. தெரியல. இது ஆரிய தேவர், ஆரிய அசங்கர் ஆகியோர் குப்தர் காலத்தில் குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் ஆவார்கள். இவர்கள் ஆரிய தேவரும் ஆரிய அசங்கரும் யார்? பௌத்த இலக்கியம் எழுதியவர்கள். தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் வசுபந்துவால் இக்காலகட்டத்தில் எழுதப்பட்டது. மிக முக்கியமானதுங்க. தர்க்க அறிவியல், தர்க்கம் சார்ந்தது, விவாதம் பண்ணக்கூடிய தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால் எழுதப்பட்டது? வசுபந்து என்பவரால் எழுதப்பட்டது. வசுபந்துவின் சீடரான திக்கநாகரும் பல அரிய நூல்களை எழுதினார். அதுக்கடுத்து சமண இலக்கியம். சமணர்கள் 12 தொடக்க பிராகிருத மொழியில் எழுதப்பட்டன. பௌத்தம்னா பாலி, பிராமணர் நூல்கள் சமஸ்கிருதம். இவங்க பிராகிருத மொழியில் எழுதப்பட்டன. சமணம் பின்னர் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டன. குறுகிய காலத்தில் சமண மதம் பெரிய அறிஞர்களை உருவாக்கியது. இவர்கள் முயற்சியாக சமண கோட்பாடுகள் பரப்பப்பட்டன. இந்து புராணங்களும் இதிகாசங்களும் சமண மத கண்ணோட்டத்தில் மாற்றி எழுதப்பட்டன. இந்து புராணங்களும் இதிகாசங்களும் சமண மத கண்ணோட்டத்தில் மாற்றி எழுதப்பட்டன. விமலா சமண ராமாயணத்தை எழுதினார். அடிக்கடி கேட்க கொஸ்டின்ப்பா. சமண ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. விமலா. சித்தசேனா திவாகரா சமணர்களுடைய தர்க்க சாஸ்திரத்தை அடித்தளமிட்டார். சித்தசேன திவாகரா சமணர்களுடைய தர்க்க சாஸ்திரங்களை அடித்தளமிட்டார். சமயம் சாரா இலக்கியம். சமுத்திரகுப்தர் கவிராஜா என்றும் சமயசாரா இலக்கியங்களை சமுத்திரகுப்தர் கவிராஜான்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏன்னா வீணையோடு இருந்தார் அப்படிங்கிற ஒரு நாணயம் கிடச்சிருக்குன்னு சொன்னோம். காளிதாசர், அமரசிம்மர், விசாகதத்தர், தன்வந்திரி போன்ற நவரத்தினங்கள் அவரது அவையை அலங்கரித்தனர். சமுத்திரருடைய காலத்தில் இருந்தால் நவரத்தினங்கள் 9 பேர். காளிதாச இயற்கை அழகி எழுதிய கவிஞரும் சாகுந்தலம். காளிதாச எழுதிய நூல்களை பாருங்கள். சாகுந்தலம், மாலவினி காமித்திரம், விக்ரமோர் விஷயம் ஆகியவர் புகழ்பெற்ற நாடகங்கள். சூத்திரகர், மிருகச்சகடிகம். சூத்திரகர் எழுதிய நூல் மிருகச்சகடிகம். விசாகதத்தர் எழுதிய முத்தராஜசம், தேவி சந்திரகுப்தம் ஆகியோர் படைப்புகள் வெளியாகின. அதே சமயம் புகழ்பெறாத நாடக ஆசிரியர்கள், கவிஞர்கள் படைப்புகளும் இலக்கிய சமூக மதிப்பீடுகளும் பங்காற்றின. இக்காலகட்டத்தில் நாடகங்கள் ஒரு சுவையான அம்சம் என்னவென்றால், நாடகத்தின் மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் சமஸ்கிருதத்தில் பேச, எளிய கதாபாத்திரங்கள் பிராகிருத மொழியில் பேசப்பட்டது. மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் எந்த மொழியில் பேசுமா? சமஸ்கிருதத்திலையும். எளிய கதாபாத்திரங்கள் பிராகிருத மொழியில் பேசப்பட்டதை குறிப்பிட்றாங்க. பிராகிருத மொழியும் இலக்கியமும். பிராகிருதத்திற்கு அரசவைக்கும் வெளியே ஆதரவு இருந்தது. அரசவைக்குள்ள சமஸ்கிருதம், அரசவைக்கு வெளியே வந்துட்டாங்கன்னா மக்கள் பிராகிருத மொழியை பேசினாங்க. குப்தர் காலத்தில் பிராகிருத மொழியின் பல்வேறு வடிவங்கள் உருவாகின. மதுரா பகுதியில் சூரசேனி என்ற வடிவமும், அவுத் மற்றும் பண்டல்கேண்ட் பகுதியில் அர்த்த மகதி வடிவமும், நவீன பீகார் பகுதியில் மகதி வடிவமும் வழக்கத்தில் இருந்தன என்று குறிப்பிடுகின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகம். மகா விகாரா என்று பெயர் பெற்ற நாலந்தா இந்தியாவின் பண்டைய மகத பேரரசில் இருந்த மிக முக்கியமான ஒரு மடாலயமாகும். பாட்னாவிற்கு தென்மேற்கே சுமார் 95 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது.
பீகார் ஷெரீப் நகரத்திற்கு அருகே இருந்தது. காலகட்டம் 1200களில் வரை புகழ்பெற்றதாக இருந்தது. வேதக்கல்வியின் மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் இந்தியாவின் தொடக்க கால பல்கலைக்கழகங்கள் என்று குறிப்பிடப்படும். வேதக்கல்விக்கு இது பௌத்தத்துக்கு இருந்தது. வேதக்கல்விக்கு மிக முறைப்படுத்தப்பட்ட தொடக்க கால சொல்லப்படும் தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா போன்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் அமைய தூண்டுகோலாக இருந்தன. 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் நாலந்தா பள்ளி குப்த பேரரசின் ஆதரவிலும் பின்னர் கன்னோசி அரசரான ஹர்ஷரின் ஆதரவிலும் குப்தர் காலத்தை தொடர்ந்து பரந்த மனப்பான்மை கொண்ட பண்பாட்டு மரபு 9ஆம் நூற்றாண்டு வரை வளர்ச்சியும் செழுமையும் பெற்று உதவியது. அதன் பின் வந்த நூற்றாண்டு படிப்படியாக சரிவு ஏற்பட்டது. குப்தருக்கு பிறகு கொஞ்சம் பேர் ஹர்ஷருங்களாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நாலந்தாவுக்கு. பிறகு அதுக்கப்புறம் வீழ்ச்சி ஏற ஆரம்பிச்சுறாங்க. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் பௌத்த மதம் புகழ்பெற்று விளங்கியது. தனது உச்சபட்ச வளர்ச்சி காலத்தில் இப்பல்கலைக்கழகம் அண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தும் சீனா, திபெத், கொரியா போன்ற நாடுகளிலிருந்தும் மாணவர்கள் வந்தனர். இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலம் இப்பல்கலைக்கழகத்தில் இந்தோனேசியாவிலிருந்தும் சைலேந்திர வம்சத்தோடு தொடர்பு இருந்தது பற்றி தெரிய வருகிறது. வம்சத்தின் அரசர் ஒரு வளாகத்தில் பெரிய மடாலயத்தை கட்டினார். இந்தோனேசியாவிலிருந்து வந்திருக்காங்க, இலங்கையிலிருந்து வந்திருக்காங்க, திபெத்திலிருந்து வந்திருக்காங்க, சீனாவிலிருந்து வந்திருக்காங்க, நிறையா பகுதியிலிருந்து வந்ததை பற்றி இந்த பல்கலைக்கழகம் தகவல்கள் நமக்கு தருது. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த இது மொத்தமாக என்ன கேட்டி அப்படின்னா கில்ஜி, பக்தியார் கில்ஜி என்பவரால் நாலந்தா பல்கலைக்கழகம் 1200 சூறையாடப்பட்டு சற்று தொலைவில் தற்காலிக இடத்தில் செயல்பட்டாலும் அதுக்கடுத்து கொஞ்சம் பக்கத்தில் சின்னதாக செயல்பட்டது. இந்திய தொழில்துறை ஆய்வு நடத்திய போது தற்செயலாக இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அகழ்வாய்வு 1915 12 ஹெக்டர் பரப்பளவில் 30 ஏக்கர் பரப்பளவில் 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோவில்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. பின்னர் ஏராளமான சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரைகள், செப்பேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இவை அனைத்தும் அருகில் உள்ள நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. நாலந்தா இன்றும் முக்கியமான சுற்றுலா தலமாக உள்ளது. பௌத்த சுற்றுலா வட்டத்தின் ஒரு பகுதியாகும். அண்மையில் இந்தியா மற்ற தென்கிழக்கு நாடுகள் உதவியதோடு இப்பல்கலைக்கழகத்தை புதுப்பித்தது. இந்த பல்கலைக்கழகத்தை புதுப்பிப்பு கட்டியிருக்காங்க. தெரியல எப்போ அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டதுன்னா 1915 அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. தெரியல 11 மடாலயங்களும் 6 செங்கல் கோயில்களும் இருந்ததாக குறிப்பிட்டார். அதுக்கடுத்து குப்தர் காலத்து அறிவியலில் கணிதமும் வானவியலும் சுழியம் என்ற கருத்தாக்கம் கண்டுபிடித்தது. அதன் விளைவாக பதின்மை இலக்கத்தை கண்டுபிடித்தது ஆகிய பெருமைகளை காலகட்ட அறிவியலாளர்களை சேரும். சுழியம் பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த காலகட்டம் தான். பதின்மை இலக்கம் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த காலகட்டம் தான். சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியப்பட்டர் கிபி 5ஆம் நூற்றாண்டு இறுதி முதல் 6ஆம் நூற்றாண்டின் வரை சூரிய கிரகணத்தில் உண்மையான கிரகணத்தை ஆராய்ந்தார். அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ப்பா, ஆரியப்பட்டர் எந்த நூலில் குறிப்பிடுகிறார்? சூரிய சித்தாந்தம் என்ற நூலாக சூரிய கிரகணங்களை பற்றி குறிப்பிடுகிறார். ஆரியப்பட்டர் கணிப்பு நவீன மதிப்பீட்டிற்கு மிக நெருக்கமாக உள்ளது. பூமி ஒரு அச்சில் தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதை கண்டுபிடித்த முதல் வானியலாளர் அவர் தான். ஆரியப்பட்டர் தான் பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது கண்டுபிடிச்சார். கணிதம், கோணவியல், ஜாமெண்ட்ரி, இயற்கணிதம், அல்ஜிப்ரா ஆகியவற்றை பேசும் ஆரியப்பட்டியம் என்ற நூல் எழுதியிருக்கார். தெரியல அவர் எழுதிய நூல்கள் என்னது? ஃபஸ்ட்டு ஒரு நூலை பார்த்தோமா, என்ன நூல் எழுதினார் சரிங்களா? சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல் எழுதினார். தெரியல அப்புறம் என்ன நூல்? ஆரியப்பட்டியம் என்ற நூல் எழுதியிருக்காரு. தெரியல இது மாதிரி நூல்களை மிக முக்கியமாக எழுதுவார். வராகி மிகிரர், பிருகத் சம்ஹிதா என்ற வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு முக்கியமானது. இவர் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான். அவருடைய சமகாலகட்டம் தான். பிருகத் சம்ஹிதா என்ற நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு கலைக்களஞ்சியமாக உள்ளது. பஞ்ச சிந்திகா, பிருகத் ஜாதகா ஆகியவரது மற்ற படைப்புகளாகும். இவரது மற்ற படைப்புகள் என்னது? பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா, அது வராகி மிகிருடைய நூல்கள். 6ஆம் நூற்றாண்டு இறுதி 7ஆம் நூற்றாண்டு துவக்கம் கணிதம், வானவியல் முக்கிய நூல்களாகும். பிரம்ம ஸ்புதா, சித்தாந்தா, கண்டய ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். அவர் எழுதிய மித்த நூல்களை பாருங்கள். பிரம்மஸ்புதா, சித்தாந்தா, கண்ட காத்தியாக நூல்கள் எழுதியுள்ளார். அதுக்கடுத்து அறிவியல் மற்றும் மருத்துவ நூல்கள். மருந்து தயாரிப்பதற்கு உலோகங்களை பயன்படுத்துதல், பாதரசம், இரும்பு ஆகியவற்றின் பயன்பாடு குறித்து வராகி மிகிரரும் எழுதியிருப்பு பார்க்கும்போது குப்தர் ஆட்சி காலத்தில் வேதியியல் முறை பெரும் முன்னேற்றம் இருந்ததே தெரிகிறது. மிக முக்கியம் பாருங்கள், உலோகங்கள் பயன்படுத்தி மருந்து தயாரிச்சுங்கிறது யார் குறிப்பிடுறா? வராகி மிகிரர் குறிப்பிடுறாரு. சரிங்களா? நவனிதகம் என்ற மருத்துவ நூல் நோய்களுக்கு மருந்து தயாரிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகிறது. பாலகாப்பியா, ஹஸ்தி அயுர்வேதா என்ற நூல் பாலகாப்பியா எழுதிய ஹஸ்தி அயுர்வேதா என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும்.
முக்கியமானதுப்பா. பாலகாப்பியா என்ற நூல், பாலகாப்பியா என்பது ஹஸ்தி அயுர்வேதா என்பது என்னன்னு கேட்டால் விலங்குகளுக்கான மருத்துவ நூல். குப்தர் காலத்தில் மருத்துவ அறிவியல் எந்த அளவிற்கு வளர்ந்து என்பதை குறிப்பிடுகிறது. வராகி மீற உலகங்களை பற்றி குறிப்பிடாரு. நவநீதகம் என்ற நூல் மருத்துவ நோய்களுக்கான பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். பாலகாப்பியா எழுதிய ஹஸ்தி ஆயுர்வேதம் என்ற நூல் என்னன்னு கேட்டால் விலங்குகளுக்கு மருத்துவத்தை குறிப்பிடக்கூடிய நூல். அதுக்கடுத்து கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். குப்த பேரரசின் வீழ்ச்சி. குப்த அரசின் கடைசி அரசராக அறியப்படும் விஷ்ணுகுப்தர். இவர் 540 550 வரைக்கும் ஆட்சி தான். உள்நாட்டு பூசல், அரச குடும்பத்தின் கருத்து வேறுபாடு வீழ்ச்சிக்கு காரணமாயின. புத்தகுப்தர் என்ற குப்த அரசர் ஆட்சி காலத்தில் மேற்கு தக்கான வாகடா அரசர் நரேந்திர சேனா மால்வா, மேகாலா மற்றும் கோசலா மீது படையெடுத்தார். பின்னர் மற்றொரு வாகடா அரசரான ஹரிசேனர் மாலவத்தை கைப்பற்றி குஜராத்தையும் குப்தரிடமிருந்து கைப்பற்றினார். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க. புத்தகுப்தர் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு. தெரியல. 2ஆம் சந்திரகுப்தரின் பேரரான ஸ்கந்தகுப்தர் ஆட்சியின் போது ஹீனருடைய படையெடுப்பு வடமேற்கு இந்தியா குஜராத் பகுதியில் ஸ்கந்தகுப்த ஹீனர்கள் விரட்டுவதை வெற்றி பெற்றாலும் அதன் விளைவுகள் பேரரசின் நிதியை என்ன செஞ்சு பலுகளவுக்கு மோசமாக செய்தது. 6ஆம் நூற்றாண்டில் ஹீனர்கள் மாலவம், குஜராத், பஞ்சாப், காந்தாரா ஆகிய பகுதிகளை கைப்பற்றினார்கள். ஹீனர் படையெடுப்பின் நாட்டின் மீது குப்தர்களின் மீது பிடி தளர்ந்தது. மாலவத்தின் யசோதவர்மன் முக்கியமானப்பா. யாரெல்லாம் குப்தருக்கு பிறகு தோன்றினாங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. மாலவத்தில் தோன்றது யசோதவர்மன். உத்தரப்பிரதேசில் முகாரிகள், சௌராஷ்டிரத்தில் மைத்ராக்கள். சௌராஷ்டிரத்தில் யார் வந்தால் மைத்ராக்கள். சௌராஷ்டிராவில் மைத்ராக்கள் போன்ற பல சிற்றரசர்கள் உருவாகி ஆரம்பித்தன. குப்த பேரரசு பெருமளவு சுருங்கி மகதத்தில் மட்டும்தான் இருந்தது. பிற்காலத்தில் குப்த பேரரசு பௌத்தத்தை கடைபிடித்ததும் இவர்கள் பேரரசை விரிவுபடுத்துவார்கள். இராணுவ படையெடுப்புகளால் கவனம் செலுத்தாமல் பேரரசை பலவீனப்படுத்தியதுடன் வெளிநாட்டிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் சிற்றரசுகள் பலமாக உருவானது. இவை ஆகியன அனைத்தும் சேர்ந்து குப்த பேரரசை வீழ காரணமாயின. பேரரசு 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பேரரசு சிதைந்து பிராந்திய தலைவர்கள் ஆளப்பட்ட சிறு சிறு பகுதிகளானது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போ என்ன செஞ்சு குப்தர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து சிறு சிறு பகுதிகளாக மாறியது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. நிறையா சிற்றரசுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த ஒரு வரி முக்கியமானது. என்ன நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிறது என்ன கேட்டால் குறிப்பிட்றாங்க. நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவில் மத்திய கால சமூகத்தின் ஒரு பண்பு நிலை ஆகும். ஏன்னா லேண்ட்லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நிலங்கள் அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நிலப்பிரபுக்கள்னு சொல்லுவாங்க. வரலாற்றாய்வாளர் R. S. சர்மா பின்வரும் நிலப்பிரபு பண்புகளை பட்டியலிடுகிறார். அரசர் அளிக்கும் நிலமானியம், நீதி உரிமைகளை பயனளிக்கும் மாற்றித் தருதல், விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது நில உடைமையாளர்களுக்கு உரிமை அளித்தல். விவசாயிகள், கலைஞர்கள் மீது நில உடைமையாளர்கள் என்ன செய்வாங்க, அதிகாரம் செலுத்துவாங்க. நாங்கள் தான் நில உடைமையாளர்கள், நாங்கள் சொல்கிறதான் கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடிக்கடி நிகழ்ந்த கட்டாய உழைப்பு நிகழ்ச்சிகள், உபரி அரசுக்கு எடுத்துக்கொள்ளல், வணிகத்திலும் நாணயம் அச்சடித்தலும் வீழ்ச்சி, அதிகாரத்தின் ஊதியத்தை நில வருவாயில் வசூல் மூலம் பெற்றுக்கொள்ளுதல். அதிகாரிகள் ஊதியத்தை என்ன செய்வாங்கன்னா நில வருவாயிலிருந்து பெற்றுக்கொள்வாங்க. சமந்தர்கள், நிலப்பிரபுத்துவ துணை ஆட்சியாளர்கள் அதிகாரங்கள் அதிகரித்தல் அப்படிங்கிறது. நிலப்பிரபுத்துவம் என்பது ஒன்றும் இல்லை, நிலங்களை வைத்துக் கொண்டவர்கள் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாங்க, அனைத்து மக்கள் மீது செலுத்தினாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லக்கூடியதான் இந்த நிலப்பிரபுத்துவம் அப்படிங்கிற பகுதி. ஓகே, நன்றி. கண்டினியூஸாக பாருங்கள் வீடியோ. உங்களுக்கு அடுத்த பாடத்தில் பார்ப்போம்.